காலத்தில் நம்மால் ஃபோன் ஒன்று இல்லாமல் வாழ முடியுமா? முடியவே முடியாது என்று தான் எல்லோரும் கூறுவாங்க. அதாவது சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வர மொபைல் ஃபோன் ஒன்று கட்டாயம் தேவை இந்த காலத்தில். இது எதற்கு வித்திடுகிறது தெரியுமா? டோபமைன் டிடாக்ஸ் என்ற ஒரு விடயத்திற்கு வித்திடுகின்றதாம். அது எவ்வாறு தெரியுமா? இந்த ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்ற நிலை யாருக்காவது வந்தால் அங்கு டோபமைன் டிடாக்ஸ் என்ற ஃபோனுடன் தொடர்பான டோபமைன் டிடாக்ஸ் என்ற சைக்காலஜிக்கல் ரீதியான ஒரு விடயம் ஏற்படுகிறதாம் என்று சைக்காலஜிஸ்ட் கூறுகிறாங்க. இது என்ன என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது நம்மளோட மொபைல் ஃபோனில் இந்த உலகமே இருக்குது. எல்லா விடயங்களும் அதில் செய்ய முடியும் என்பதை நம்ம அறிவோம். ஆனால் மொபைல் ஃபோனை பயன்படுத்தி நம்ம யாருடனாவது கதைப்பது, உலக விடயங்களை தெரிந்து கொள்வது, அடுத்தது நம்மளோட தொழிலுக்கு அதனை பயன்படுத்துவது, பிஸ்னஸ் சம்பந்தமான விடயங்களுக்காக பயன்படுத்துவது அது வேறு. ஆனால் சோசியல் மீடியா என்று ஒன்று இருக்கின்றது தானே. ஃபேஸ்புக், அடுத்தது வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியாக்களில் நிறைய இளம் சந்ததியினர் மட்டுமல்ல, வயதானவர்கள் கூட நிறைய நேரங்களை செலவழிக்கின்றனர். அடுத்தது இதே யூடியூபில் நிறைய நேரங்களை செலவழிக்கின்றனர். இது சரி. ஆனால் எது தெரியுமா பிழை? அந்த சோசியல் மீடியா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்ற நிலை ஏற்படுவது தான் டோபமைன் டிடாக்ஸ். இப்பொழுது டோபமைன் என்றால் என்ன என்று முதல்ல பார்ப்போம். அது நம்மளோட பிரெயினில், அதாவது நமது மூளையில் சுரக்கப்படும் ஒரு கெமிக்கல் திரவம். அந்த திரவம் இருந்தால்தான் நம்மளால் ஹாப்பி என்பதை ஃபீல் பண்ண முடியும். நம்ம என்ன செய்வதால் ஹாப்பி நமக்கு கிடைக்கின்றது, சந்தோஷம் நமக்கு கிடைக்கின்றது என்று நம்ம நினைக்கிறோமோ அந்த வேளையில் டோபமைன் என்ற அந்த திரவம் சுரந்து உடனடியாக நமது பிளட்டில் கலந்து இருக்கும். அது குறைய குறைய நமது மூட் அப்செட் என்று நம்ம சொல்லுவோம் தானே. இன்றைக்கு ரொம்ப டல்லாக இருக்கிறேன், இன்றைக்கி ரொம்ப கோபமாக இருக்கிறேன், இன்றைக்கி என்னவோ தெரியாது எனக்கு எல்லாரோட எரிஞ்சு விழுகிறேன், அப்படி உங்களுக்கு தோன்றது தானே. அந்த நேரத்தில் அந்த டோபமைன் குறைவாக இருக்குமாம். இயற்கையாகவே இது ஃப்ளக்சுவேட் ஆகும் என்று கூறுவாங்க. அதாவது நம்மளோட உடம்புல இது எப்பொழுதும் இந்த டோபமைன் ஒரே மாதிரியாக இருக்காது, கூடி குறைந்து கொண்டே இருக்குது. எந்த காரணம் இல்லாமலும் இது குறையலாம். ஆனால் இந்த ஃபோன் இல்லாவிட்டால் இது ஒரே அடியாக குறையும் என்ற நிலை ஏற்படும் போது நம்ம ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுவோமாம். நம்ம தனித்து விடப்பட்டவர்கள் மாதிரி ஃபீல் பண்ணுவோமாம். உதாரணத்தை பாருங்கள். இப்பொழுது அண்மையில் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் தித்வா அந்த புயல் தாக்கியது. அதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் ஃபோன் சார்ஜ் பண்ண முடியலை. அதனால் 2-3 நாட்கள் ஃபோன் இல்லாமல் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த நேரம் என்னால் இந்த வாழ்க்கையை சமாளிக்கவே முடியவில்லை, ரொம்ப போரிங்காக இருக்குது என்று உங்களுக்கு யாருக்காவது தோன்றியிருந்தால் உங்களுக்கு டோபமைன் டிடாக்ஸ் என்ற அந்த ஒரு நிலை தோன்றுவதற்கான அறிகுறிகள் இருக்கிறது. ஃபோன் தொடர்பான டோபமைன் டிடாக்ஸ் என்ற நிலை தோன்றுவதற்கான அறிகுறிகள் இருக்கின்றது என்று அர்த்தமாம். ஏனென்றால் அந்த ஃபோனில் காலையில் எழுந்தவுடனே நம்ம வாட்ஸ்அப்பை பார்க்குறோம், நம்ம எஃபியை பார்க்குறோம், அதில் யாராவது ஏதாவது போட்டிருந்தால் ஏதாவது நம்ம கமெண்ட் பண்ணுறோம், நம்ம லைக் பண்ணுறோம். இப்படி காலையிலேயே நம்ம செய்கிறோம். இப்படி செய்யும் பழக்கம் 1 நாள் 2 நாள் இல்லாவிட்டால் நம்மளோட மூளை அதை திரும்ப தேடும். அதாவது ஒரு தினமும் மது அருந்துபவர் 1 நாள் மது அருந்தாவிட்டால் அவரது மூளை மிக பரிதவித்து போய்விடும். அது மாதிரி ஃபோனிற்கு கூட எடிக்ட் ஆகலாமாம். ஆனால் ஃபோனிற்கு எடிக்ட் ஆவது என்பது எதனால் என்றால் இந்த சோசியல் மீடியாக்களினால் தான். சோசியல் மீடியாக்களை வெறுமனே பார்த்து விடுவது வேறு கதை. ஆனால் இந்த சோசியல் மீடியாக்கள், அடுத்தது கேம் என்று சொல்லுவாங்களே, ஃபோனில் கேம் விளையாடுவது, இது இல்லாமல் இருக்கவே முடியாது என்ற ஒரு நிலை தோன்றுவது தான் டோபமைன் டிடாக்ஸ். ஏனென்றால் இதனை செய்தால் தான் எனக்கு சந்தோஷம் தருகிறது. அதாவது ஒரு சாராயம் அருந்துபவர், மது அருந்துபவர், அதனை அருந்தினால்தான் எனக்கு சந்தோஷம், இல்லாவிட்டால் நான் துக்கமாக இருக்கிறேன் என்று அவர் உணர்ந்தால் அதற்கு அவர் எடிக்டாக இருக்கிறார், அடிமையாக இருக்கிறார் என்று தானே டாக்டர்கள் கூறுவாங்க. அது மாதிரி தான் இந்த ஃபோனை பாவிப்பது வேறு. ஆனால் ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியும், ஃபோனை நான் பாவிப்பேன், இல்லாவிட்டாலும் என்னால் இருக்க முடியும் என்ற நிலை தோன்றுவது தான் சாதாரணம். எனவே இவ்வாறு உங்களுக்கு இந்த டோபமைன் டிடாக்ஸ், ஃபோன் தொடர்பான டோபமைன் டிடாக்ஸ் மாதிரி இருந்தால் என்ன நீங்கள் செய்ய வேண்டும் என்றால், ட்ரெடிஷனலான எல்லா விடயங்களும், அதாவது ஓடுவது, சிறிது எக்ஸசைஸ் செய்வது, அதனை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபோனையும் நீங்கள் பயன்படுத்துங்கள்,
அதனுடன் ட்ரெடிஷனலான எக்ஸசைஸ் ஒன்றை செய்யுங்கள். அது மாதிரி தான் இப்பொழுது நிறைய பத்திரிகை வாசிப்பது, புத்தகங்கள் வாசிப்பது நிறைய குறைந்து விட்டது. ஆனால் முடியுமான அளவு சிறிது ஃபோனில் வாசிக்க முடியும் தான், என்றாலும் ஃபிசிக்கலாக வாசித்து பழகுங்கள். அடுத்தது நண்பர்களுடன் அரட்டை அடிப்பது போன்ற விடயங்கள் கூட, அரட்டை அடிப்பது என்றால் தேவையில்லாத விடயம் அல்ல, நல்ல விடயங்களை. அடுத்தது ட்ரெடிஷனலாக விளையாடுவது, கிரவுண்டிற்கு சென்று விளையாடுவது, இவ்வாறான விடயங்களை. அடுத்தது நமது ஃபெமிலி உறவினர்களது வீடுகளுக்கு செல்வது, விசிட் பண்ணுவது, இது மாதிரியான விடயங்களை, அதாவது ட்ரெடிஷனலாக பாரம்பரியமாக இருந்த அந்த விடயங்களையும் நம்ம செய்து கொண்டு வந்தால் ஃபோன் மட்டுமே வாழ்க்கை என்ற அந்த நிலை மாறி நம்மளோட வாழ்க்கை ஒரு பேலன்ஸாக வரும். அதனால் இந்த டோபமைன் டிடாக்ஸ் என்பதை குறைத்து கொள்ள முடியும் என்று சைக்காலஜிஸ்ட் கூறுறாங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விடயம்தான் டோபமைன் டிடாக்ஸ் என்றால், ஃபோன் தொடர்பான டோபமைன் டிடாக்ஸ் என்றால் என்ன என்று தான். இது மாதிரியான வீடியோக்களை, சைக்காலஜி வீடியோக்கள் தொடர்ந்தும் இந்த சேனலில் வரும். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நமது வீடியோக்களை.